ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த பயிற்சி வகுப்பில் ஃபஸ்ட்டு உள்ள கிளாஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நார்மல் ப்ளவுஸை வச்சு தான் நம்ம வந்து கட் பண்ணி தைக்க போகிறோம். ஓகேங்களா? நிறையா பேருக்கு பார்த்தீங்கன்னா பேசிக்கே எப்படி வந்து கட் பண்ணி தைக்கணும்னு தெரியாமல் இருந்தனால அவங்களே வீடியோ கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து நார்மல் ப்ளவுஸே சொல்லி கொடுங்க, அதுக்கப்புறமா லைனிங் ப்ளவுஸ் போய்க்கலாம் அப்படின்னு சொன்னனால தான் இந்த பயிற்சி வகுப்பில் நம்ம நார்மல் ப்ளவுஸ் தான் நம்ம வந்து கட் பண்ணி தைக்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம வந்து சார்ட் வாங்கி வச்சுக்கலாம். ஒருவேளை சார்ட் வாங்க முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க நியூஸ் பேப்பர் கூட எடுத்துக்கலாம், தமிழ் நியூஸ் பேப்பர் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சார்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அளவுகள் எல்லாமே நம்மளுக்கு கிளியராகவே தெரியும். சார்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 அல்லது ஒரு 4 சார்ட் வந்து வாங்கிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2 வந்து கெச் வந்து நம்ம எடுத்துக்கலாம், டார்க்காக இருக்கக்கூடிய கலர். அப்புறம் இன்ச்சு டேப், அப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ளவுஸ் 1 மீட்டர் பிட்டு துணியாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. பிட்டு துணியாக இருந்தாலும் சரி, பீஸில் கிழிச்சாலும் சரி, கண்டிப்பாக இந்த மாதிரி பிளெயின் ப்ளவுஸ் வந்து வாங்கிக்கலாம். அளவு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா சின்ன கையாக இருக்கக்கூடிய கரெக்டான அளவில் எந்த விதமான மிஸ்டேக்கும் இல்லாமல் சரியான அளவில் இருக்கக்கூடிய அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டு, பென், மர ஸ்கேல் வந்து எடுத்துக்கலாம். அப்புறம் சாக் பீஸ் எடுத்துக்கலாம். இதுதான் இந்த கட்டிங்க்கு தேவையான முக்கியமான பொருட்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்ததுமே பார்த்தீங்கன்னா துணியில் நேரடியாக கட் பண்ணாமல் அளவு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணி கட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த சார்ட் பேப்பரை வச்சு நம்ம துணியில் வந்து ஈஸியாக கட் பண்ணி தைக்க போகிறோம். எல்லாருமே இந்த பதிவை வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேசிக் மட்டும்தான், எனக்கு அடிப்படை தையல் மட்டும்தான் தெரியும், ஆனால் இந்த அளவு ப்ளவுஸை எப்படி வச்சு தைக்கணுங்கிறது தெரியாதா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே பார்த்தீங்கன்னா இந்த அளவு ப்ளவுஸு இந்த மாதிரி சுருக்கமாக இருக்கும். அதை வந்து அழகாக நீட்டாக நம்ம வந்து சுருக்கமே இல்லாமல் அயன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ப்ளவுஸில் என்னென்ன முக்கிய பாகங்கள் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு ஒரு முறை நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ப்ளவுஸை பாருங்கள், இந்த மாதிரி பின் பக்கமாக போட்டுட்டோம் அப்படின்னா இது வந்து ப்ளவுஸோட பின் துண்டு பகுதி. ஓகேங்களா? ப்ளவுஸ் அந்த மாதிரி முன்பக்கமாக போட்டோம் அப்படின்னா இது ப்ளவுஸோட முன்துண்டு பகுதி. முன்துண்டு பகுதியில் பார்த்தீங்கன்னா 2 பாகங்கள் இருக்குது. ஒரு பாகம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸோட கப்பகுதி, இன்னொரு பாகம் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட இது பெல்ட் பட்டி, அதாவது தமிழில் பார்த்தீங்கன்னா கிராஸ் பட்டின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதை வந்து நம்ம வேறு பேரும் சொல்லி வந்து சொல்லலாம், கிராஸ் பட்டியும் சொல்லலாம் அல்லது பெல்ட் பட்டியும் சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் பகுதி. இந்த ப்ளவுஸில் முக்கியமான பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்ல பார்த்தீங்கன்னா 2 ஸ்லீவ் இருக்கு. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா பட்டன் பட்டி. ஓகேங்களா? ஐப்பட்டி, கொக்கி பட்டி, இது 2 பட்டியும் வரும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த கழுத்து பீஸ். ஓகேங்களா? இதுதான் நம்ம ப்ளவுஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான பகுதி. இதை தான் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகேங்களா? இதை ஒரு முறை நம்ம வந்து நோட்டில் வந்து பார்த்துடலாம். இதோட வரைபடங்கள் எப்படி இருக்குங்கிறத இப்போ நான் உங்கள்கிட்ட காமிச்சிடுறேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம கழுத்து வந்து எந்த கழுத்தாக இருந்தாலும் பரவாயில்ல. ஓகேங்களா? ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு தைக்க போகிறது ரவுண்டு நெக்கு தான் நம்ம வந்து கட் பண்ணி தைக்க போகிறோம். புதுசாக பழகுறவங்க ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி தைக்கணும் அப்படின்னா ரவுண்டு நெக்கு தான் நம்ம கட் பண்ணி தைக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த அளவு ப்ளவுஸில் பாக்கழுத்து இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அந்த அளவு ப்ளவுஸில் இருக்கக்கூடிய முக்கியமான பாகங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், அந்த லைனிங்கிறத வந்து நம்ம வந்து அடிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம நார்மல் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த ப்ளவுஸில் இருக்கக்கூடிய முக்கியமான பாகங்கள் வந்து ஒரு முறை பார்த்துடலாம். இப்போ அளவு ப்ளவுஸில் இருக்கக்கூடிய பாகங்கள் பார்த்தீங்கன்னா பின் துண்டு பகுதி பேக் பேட்டர்ன், முன் துண்டு பகுதி ஃப்ரண்ட் பேட்டர்ன், கிராஸ் பட்டி அதாவது பெல்ட் பட்டி, கைப்பகுதி ஸ்லீவ் பகுதி, ஐப்பட்டி, கொக்கி பட்டி, கழுத்து பீஸ். ஓகேங்களா? இந்த 7 பாகங்கள் தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இது ஒவ்வொரு பாகத்துக்கும் வரைபடம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸோட பின் துண்டு பகுதி. ஓகேங்களா? இதுதான், இந்த மாதிரி தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். இது ப்ளவுஸோட முன்துண்டு பகுதி. முன்துண்டு பகுதியில் 2 பாகங்கள் நம்மளுக்கு இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த கப்பகுதி. ஓகேங்களா? அந்த கப்பகுதி இந்த மாதிரி வரைபடத்தில் தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் இருக்கக்கூடிய கைப்பகுதி. ஓகேங்களா? இந்த மாதிரி வரைபடத்தில் தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம்.
அடுத்ததா பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் இருக்கக்கூடிய முன்துண்டு பகுதியில் அந்த கப்புக்கு அடியில் வரக்கூடிய அந்த பெல்ட் பட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரைபடத்தில் தான் கட் பண்ணணும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஐப்பட்டி கொக்கி பட்டி ஓகேங்களா. இது எல்லாத்துக்குமே அளவுகள் வந்து இருக்கா. அளவு ப்ளவுஸில் என்ன அளவில் இருக்கோ அதே அளவு தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா கழுத்து பீஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராஸ் பீஸில் தான் கட் பண்ணணும். கழுத்து பீஸ் பார்த்தீங்கன்னா நேர் பீஸ்லையும் கட் பண்ணலாம், கிராஸ் பீஸ்லையும் கட் பண்ணலாம். ரவுண்டு நெக்காக இருந்தது அப்படின்னா கிராஸ் பீஸில் கட் பண்ணணும். பாக்கழுத்து, அந்த ஸ்டார் கழுத்து, திலகம் ஷேப் அந்த மாதிரி வேறு வேறு ஷேப்பாக இருந்தது அப்படின்னா அது நேர் பீஸில் தான் கட் பண்ணணும் ஓகேங்களா. நான் ரவுண்டுன்னு எடுத்துக்கிட்டாலே அது கிராஸ் பீஸில் தான் கட் பண்ணணும். இப்போ நம்ம பின்துண்டில் எடுக்கக்கூடிய அளவுகள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கழுத்து அகலம், ஷோல்டர், ஆம்கோல், மார்பு சுற்றளவு, பின் கழுத்து உயரம், ப்ளவுஸோட முழு உயரம் ஓகேங்களா. இதுதான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். அதே மாதிரி முன்துண்டுலையும் பார்த்தீங்கன்னா அதே கழுத்து அகலம், ஷோல்டர், ஆம்கோல், முன்கழுத்து உயரம், முன்துண்டு உயரம் ஓகேங்களா. ஸ்லீவுக்கு பார்த்தீங்கன்னா கை உயரம், கை அகலம், ஆம்கோல் உயரம் ஓகேங்களா. ஆம்கோல் உயரம்னா இந்த உயரம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெல்ட் பட்டிக்கு இந்த ஐப்பட்டி இது எல்லாத்துக்கும் அளவுகள் பார்த்தீங்கன்னா பெல்ட் உயரம், பெல்ட் அகலம் ஓகேங்களா. ஐப்பட்டிக்கும் கொக்கி பட்டிக்கும் நம்மளுக்கு வந்து ஹைட் வந்து கொஞ்சம் நீளமாகவே கட் பண்ணிக்கணும். அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 இன்ச் 3 இன்ச் அகலத்தில் கட் பண்ணாலே போதுமானது. கிராஸ் பீஸோட அந்த கழுத்து பீஸ் வெட்டுவோம் இல்லையா, அந்த கிராஸ் பீஸோட அகலம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கழுத்து பீஸில் இது வந்து நம்மளுக்கு டபுள் தையல் வந்து போட்டிருக்கு ஓகேங்களா. ஹெம்மிங்கும் பண்ணிக்கலாம், டபுள் தையலும் போட்டுக்கலாம், பைப்பிங்கும் பண்ணிக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த கழுத்து பீஸ் அகலத்துக்கு பார்த்தீங்கன்னா அளவுகள் கண்டிப்பாக இருக்குது ஓகேங்களா. இப்போ இந்த அளவு ப்ளவுஸில் நம்மளுக்கு டபுள் தையல் தான் போட்டிருக்கு ஓகேங்களா. அப்போ இதோட அகலம் வந்து எவ்வளோ கட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ டபுள் தையல் போடணும் அப்படின்னா அகலம் 1.5 இன்ச் அகலத்தில் கட் பண்ணணும். ஒருவேளை எனக்கு டபுள் தையல் வேணாம், ஹெம்மிங் தான் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு 1.5 இன்ச் அகலத்தில் தான் கட் பண்ணணும். டபுள் தையலாக இருந்தாலும் சரி, ஹெம்மிங்காக இருந்தாலும் சரி, இந்த கழுத்து பீஸோட அகலம் 1.5 இன்ச் அகலத்தில் தான் கட் பண்ணணும். இல்லை எனக்கு வந்து பைப்பிங் தான் வேணும் அப்படின்னா அதோட அகலம் 1.25 இன்ச் அகலத்தில் கட் பண்ணணும். த்ரெட் பைப்பிங் கொடுத்து தைக்கணும் அப்படின்னா அது 1.25 இன்ச் அகலத்தில் கட் பண்ணணும். இது வந்து நம்ம வரிசையாக அடுத்தடுத்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸில் இருக்கக்கூடிய அந்த வரைபடமும் என்னென்ன அளவுகள்ங்கிறத இப்போ பார்த்துட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸில் எடுக்கக்கூடிய முக்கியமான அந்த 2 அளவுகள் தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இந்த அளவு ப்ளவுஸில் எடுக்கக்கூடிய அந்த 2 முக்கியமான அளவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட சைஸும் ப்ளவுஸோட முழு உயரம் தான் நம்ம வந்து அளவு எடுக்க போகிறோம் ஓகேங்களா. அளவு ப்ளவுஸை வச்சு அப்படியே கட் பண்ணி தைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த 2 அளவுகள் கண்டிப்பாக தேவைப்படும். எடுத்ததுமே அளவு ப்ளவுஸை 2ஆக மடித்து போட்டு வெட்டிடக்கூடாது. கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அளவு ப்ளவுஸை அழகாக நீட்டாக பின்பக்கமாக இந்த மாதிரி விரித்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய அளவு எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட சைஸ். அப்போ அந்த ப்ளவுஸோட சைஸை எப்படி அளவு எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு 2-3 மெத்தடு இருக்குது. அந்த 2-3 மெத்தடில் நம்ம ஈஸியாக கற்றுக்கக்கூடிய அளவு எதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் போட்டிருக்க இந்த மெத்தடு தான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு கஷ்டமே இருக்காது ஓகேங்களா. அதுக்கு இந்த அளவு ப்ளவுஸை இந்த மாதிரி பின்பக்கமாக போட்டுக்கலாம். இந்த அக்குள் பகுதியிலேருந்து இந்த அக்குள் பகுதி வரைக்கும் தான் நம்ம ஒரு அளவை மட்டும்தான் எடுக்க போகிறோம் ஓகேங்களா. பின்பக்கம் எடுக்கக்கூடிய அதே அளவை தான் முன்பக்கமும் நம்ம எடுத்துக்க போகிறோம் ஓகேங்களா. பின்பக்கம் என்ன அளவு வருதோ அதை டபுளாக கூட்டணும் அப்படின்னா அதுதான் இந்த ப்ளவுஸோட சைஸாக நம்ம எடுத்துக்க போகிறோம் ஓகேங்களா. கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். நம்ம எப்போதுமே அளவு எடுக்கும் போது இந்த இன்ச் டேப்பில் சின்ன நம்பரும் இருக்கும், பெரிய நம்பரும் இருக்கும் ஓகேங்களா. நம்ம வந்து எப்போதுமே ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னா இந்த பெரிய நம்பரை தான் யூஸ் பண்ணணும், சின்ன நம்பரை யூஸ் பண்ணவே கூடாது ஓகேங்களா. பெரிய நம்பர் தான் நம்மளுக்கு இன்ச்சு கணக்கு வரும். இப்போ கரெக்டாக பாருங்கள், இந்த அக்குள் பகுதியிலேருந்து இந்த அக்குள் பகுதி வரைக்கும் நம்ம வந்து கரெக்டாக வந்து அளவு எடுத்துக்கலாம். அளவு எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த நெக் பகுதியை இந்த மாதிரி விரிச்ச மாதிரி வைக்கக்கூடாது ஓகேங்களா. விரிச்ச மாதிரி வைக்கக்கூடாது, குறுகலாகவும் வைக்கக்கூடாது. இது போல் கரெக்டாக நம்ம வந்து சேமாக இந்த மாதிரி கரெக்டான பொசிஷனில் வச்சுக்கணும்.
கரெக்டாக பாருங்கள், பின்பக்கம் 19 இன்ச் வருது. ஓகேங்களா? பின்பக்க அளவு எவ்வளவு? 19 இன்ச் வரும். இந்த மாதிரி டேப்பை வைக்கும் பொழுது லூஸ் விட்டும் வைக்கக்கூடாது, டைட்டாகவும் எடுக்கக்கூடாது. கரெக்டாக அந்த டேப்பை நார்மல் பொசிஷனில் இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா 19 இன்ச் வருது. ஓகேங்களா? உங்கள் அளவு ப்ளவுஸில் என்ன வருதோ அந்த அளவை நம்ம டபுளாக கூட்டிக்கலாம். இப்போ இந்த அளவு ப்ளவுஸில் இந்த அக்குள் பகுதியிலேருந்து இந்த அக்குள் பகுதி வரைக்கும் கரெக்டாக பாருங்கள் 19 இன்ச் வருது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், பேக் சைடு 19 இன்ச் வருது. அப்போ ஃப்ரண்ட்லேயுமே நம்ம வந்து அதே 19 இன்ச்சு தான் எடுத்துக்கணும். இதை கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு 38. ஓகேங்களா? அப்போ சைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 38 இன்ச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட உயரம் வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். ப்ளவுஸோட உயரத்துக்கு பாருங்க, இப்படியே இந்த ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி திருப்பிக்கலாம். ப்ளவுஸோட முழு உயரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஷோல்டர்லேருந்து இடுப்பு வரைக்கும் தான் நம்ம வந்து அளவு எடுக்க போகிறோம். ஓகேங்களா? கரெக்டாக பாருங்கள், ஷோல்டர்லேருந்து கரெக்டாக வச்சுக்கலாம். இந்த துணியை பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக வந்து இழுத்துக்கலாம். இழுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக பாருங்கள். இதை வந்து சென்ட்ரு பகுதியில் இப்படியே வைக்காமல் இந்த இடத்துல, ஓகேங்களா, இந்த இடத்துல நம்ம கழுத்து தச்சிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல இருந்து தான் நம்ம வந்து வைக்கவே ஆரம்பிக்கணும். கரெக்டாக பாருங்கள், நம்மளுக்கு வந்து 14.75 வருது. கரெக்டாக பாருங்கள், இந்த ப்ளவுஸோட உயரம் 14.75 வருது. ஓகேங்களா? இப்போ கரெக்டாக பாருங்கள், இந்த ப்ளவுஸோட லென்த்து வந்து 14.75 வருது. ஓகேங்களா? இது ரெண்டு அளவுமே நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சி முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம எடுத்ததுமே அளவுகள் எல்லாத்தையுமே இந்த பேப்பரில் தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்க, நம்ம இந்த ப்ளவுஸை வந்து தச்சு முடிக்கிற வரைக்கும் இந்த அளவுகள் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து தேவைப்படும். இந்த அளவை நம்ம வந்து பத்திரமா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சார்ட்டை பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து ரெண்டாக வந்து மடித்து போட்டிருக்கேன். பாருங்கள், மடிப்பு பகுதி எப்போதுமே நம்மளை பார்த்து இருக்கணும். இதுக்கு எதிர்ப்புறம் ஓப்பன் பகுதி பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த மடிப்பு பகுதிக்கு எதிர்ப்புறம் வர்ற மாதிரி வச்சுக்கணும். ஓகேங்களா? அந்த ஓப்பன் பகுதி எதிர்ப்புறம் வச்சுட்டு மடிப்பு பகுதி நம்மளை பார்த்து வர்ற மாதிரி இந்த மாதிரி மடித்து போட்டுக்கலாம். இப்போ ப்ளவுஸில் நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணக்கூடிய பாகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட பின்துண்டு பகுதி தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ பின்துண்டு பகுதியில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்ம பட்டி வந்து மடித்து தைக்க போகிறோம். அதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து இப்போ டேப் வந்து யூஸ் பண்ண போகிறோம். பாருங்க, கரெக்டாக நம்ம வந்து பட்டி மடித்து தைக்க 2 இன்ச் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது போல பாருங்க 2 இன்ச்ல நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம ஸ்கேலை வச்சு லைன் போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம ஸ்கேல் வச்சு லைன் போட்டுட்டோம். இது பார்த்தீங்கன்னா பட்டி மடிச்சு தைக்க 2 இன்ச். ஓகேங்களா? இந்த பட்டி மடித்து தைக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம இப்போ டேப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து மேலே இருக்கக்கூடிய எல்லா அளவுகளுமே பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸை வச்சு தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். அளவு ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பின்பக்கமாக நம்ம வந்து மடித்து போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, இந்த ப்ளவுஸோட இடுப்பு பகுதியும் இந்த லைனுமே கரெக்டாக பாருங்க ஒட்டுன மாதிரி வச்சுக்கணும். மேலே ஏற்றியும் வைக்கக்கூடாது, கீழே இறக்கியும் வைக்கக்கூடாது. கரெக்டாக இந்த லைனை ஒட்டியே வச்சுக்கலாம். கரெக்டாக பாருங்க இந்த மாதிரி தான் வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த பேப்பரோட மடிப்பு பகுதியும் இந்த ப்ளவுஸோட மடிப்பு பகுதியும் சேமாக வச்சுக்கணும். இந்த துணி வந்து இந்த மடிப்பு பகுதியை விட்டு வெளியில் வந்துடக்கூடாது. ஓகேங்களா? இது போல் 2 மடிப்பு பகுதியும் சேமாக வர்ற மாதிரி வச்சுக்கலாம்.
பாருங்க, இந்த பேப்பரை விட்டு இந்த பிளவுஸ் துணி வெளியில வரக்கூடாது. மடிப்பு பகுதியும் இது மாதிரி சேமா வந்து நம்ம போட்டுக்கலாம். இங்க கழுத்து அகலம் குறிக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த பிளவுஸ் அப்படி இப்படி அகலமாகவும் போடக்கூடாது, இப்படி ஒடுக்கமாகவும் போடக்கூடாது. அப்படியே பிளவுஸ் வந்து எப்படி இருக்கும் அதே பொசிஷன்ல இந்த மாதிரி போட்டிங்கனாலே நம்மளுக்கு சரியான அளவுல இருக்கும். ஓகேங்களா? இப்போ கரெக்டாக பாருங்க, கீழேயும் கரெக்டாக வச்சுட்டோம், மடிப்பு பக்கமும் நம்ம கரெக்டாக வச்சுட்டோம். இதோட பாருங்க அப்படியே நம்ம வந்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் அளவு, இதுக்கு நேராக வந்து நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். பாருங்க, இதோட ரெடி அளவை நம்ம வந்து அப்படியே வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஷோல்டர் இணைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து ஏற்றி குறிக்க போகிறோம். ஓகேங்களா? 1/2 இன்ச்சுங்கிறது நம்மளுக்கு இந்த டேப்பில் பாருங்க இந்த ஒரு பகுதி இதில் பாருங்க இது ஒரு இன்ச் வருது, ஒன்றுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச். ஓகேங்களா? இந்த 1/2 இன்ச்சுக்கு நேராக இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ கரெக்டாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பட்டி மடித்து தைக்க 2 இன்ச்சு சேர்த்துட்டோம். இந்த இடுப்பு பகுதியும் இந்த லைன் பகுதியும் கரெக்டாக சேமாக இருக்கணும். அந்த துணியோட மடிப்பு பகுதியும் பேப்பரோட மடிப்பு பகுதியும் கரெக்டாக சேமாக வச்சுட்டு இந்த ப்ளவுஸையுமே கரெக்டாக சேமாக வச்சுட்டு இதோட ரெடி அளவை மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டர் இணைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து குறிச்சிக்கணும். அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்த அளவு பார்த்தீங்கன்னா இந்த கழுத்து அகலத்தோட ரெடி அளவை நம்ம இப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம தையல் தைக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு வந்து முன்னாடி தான் குறிக்கணும். ஓகேங்களா? பின்னாடி போணுச்சுன்னா பின்னாடி உள்ள பாகம்லாம் இது ஷோல்டர் அளவு. ஓகேங்களா? கழுத்து அகலம் அப்படின்னா இந்த அளவுக்குள்ளதான் நம்ம வந்து குறிக்கணும், பின்பக்கம் போகக்கூடாது. இதோட ரெடி அளவை குறிச்சிட்டு இதுல இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு. ஓகேங்களா? உங்களுக்கு 1/2 இன்ச்சு குறுக்கே தெரியல அப்படின்னா டக்குன்னு வந்து டேப்பை எடுத்துக்கோங்க. இதுல இருந்து பாருங்க 1/2 இன்ச்சு இந்த அளவு. இப்போ நம்ம கழுத்து அகலத்துக்குமே மார்க் பண்ணிட்டோம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஷோல்டர் அளவு. இதுதான் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் அளவு, இது கழுத்து அகலம், இது ஷோல்டர் அளவு. ஓகேங்களா? இப்போ ஷோல்டர் அளவுல பார்த்தீங்கன்னா ரெடி அளவை நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த தையலுக்கு நேராக பார்த்தீங்கன்னா ரெடி அளவு. அப்போ இதுக்கு தையலுக்கு விடணும் அப்படின்னா இந்த சைடு பின்பக்கம் தான் நம்ம வந்து விடணும். ஓகேங்களா? முன்பக்கமே விட்டுட்டோம் அப்படின்னா ஷோல்டர் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப குட்டியாயிரும். அப்போ நம்ம ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு மேலே ஏற்றிக்கிட்டு வந்துடும். ஓகேங்களா? அதனால இந்த ஷோல்டர் அளவுக்கு தையலுக்கு வந்து பின்பக்கம் தான் விடணும். ஓகேங்களா? கழுத்து அகலத்துக்கு முன்னாடி விடணும், ஷோல்டருக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி விடணும். ஓகேங்களா? இதுலேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு. இப்போ நம்ம கழுத்து அகலத்தையும் குறிச்சிட்டோம், ஷோல்டருக்கும் குறிச்சிட்டோம், இந்த ப்ளவுஸ் ஹைட்டுக்குமே நம்ம வந்து குறிச்சிட்டோம். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பின் கழுத்து உயரம் வந்து நம்ம குறிக்க போகிறோம். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா ரெடி அளவை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது ரெடி அளவை மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி தான் குறிக்கணும், கீழே வந்து இறக்கி குறிக்கக்கூடாது. கீழே இறக்கி குறிச்சிங்க அப்படின்னா இந்த பின்கழுத்து உயரம் இன்னும் வந்து நம்மளுக்கு பெருசாக போயிடும். அதனால மேலேயே தான் குறிக்கணும், 1/2 இன்ச்சு வந்து ஏற்றி குறிச்சிக்கணும். ஓகேங்களா? ரெடி அளவை குறிச்சிட்டு 1/2 இன்ச்சு வந்து ஏற்றி குறிச்சிக்கணும். இப்போ அடுத்த அளவு பார்த்தீங்கன்னா ஆம்கோல் அளவு தான் நம்ம வந்து குறிக்க போகிறோம். ஆம்கோல் அளவுக்கு பாருங்க, விரல் பகுதியை வச்சு இந்த மாதிரி பாருங்க சேமா நம்ம வந்து கொண்டுட்டு போயிட்டு தையலுக்கு நேராக வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மேலே ஏற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி குறிச்சிக்கலாம். அடுத்த முக்கியமான அளவு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸோட மார்பு சுற்றளவு அளவு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஓகேங்களா? அதுதான் ஃபர்ஸ்ட் அளவாக நம்ம வந்து குறிக்கணும். இப்படியும் குறிக்கலாம், அப்படியும் குறிக்கலாம். ஓகேங்களா? 2 மெத்தடில் எப்படி வேண்டுமானாலும் குறிச்சிக்கலாம். ஆனால் எடுத்ததுமே நம்ம வந்து மார்பு சுற்றளவு அளவை தான் குறிக்கணும். ஓகேங்களா? மார்பு சுற்றளவு அளவுக்கு எந்த பக்கம் எடுக்கணும், இந்த சைடு எடுக்கணுமா அந்த சைடு எடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா இந்த நம்ம வந்து ஐப்பட்டி வச்சுருக்கோம் இல்லையா, இதை தான் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கணும். ஓகேங்களா? இந்த சைடில் அக்குள் பகுதியிலேருந்து இந்த பட்டி வரைக்கும் நம்ம எடுத்துக்கணும்.
மார்பு சுற்றளவில் ஒரு பகுதி அளவு எடுக்கணும் அப்படின்னா இந்த அளவு தான் எடுக்கணும். இந்த பாருங்க சைடு தையல்லேருந்து இந்த பட்டி வரைக்கும் தான் அளவு எடுக்கணும். அளவு எடுக்கும் பொழுது இந்த மாதிரி ப்ளவுஸை ரப்பர் மாதிரி இழுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அளவுகள் வந்து மாறி போயிடும். இந்த துணியோட தையல் பகுதியும் பேப்பரோட மடிப்பு பகுதியும் இது போல் கரெக்டாக சேமாக வச்சுக்கலாம். ப்ளவுஸை வந்து இழுக்கக்கூடாது, நார்மலாக வச்சுக்கணும். பாருங்கள், நார்மலாக வச்சுட்டு நம்மளுக்கு ரெடி அளவை இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 இன்ச்சு. முக்கால் இன்ச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அளவு வச்சு பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் 3/4 இன்ச்சு வருது. இப்போ வந்து இதுக்கு நேராக வந்து நம்ம லைன் போட்டுடலாம். இந்த மாதிரி பாருங்க, நேராக வந்து நம்ம லைன் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஆம்கோல் சைடுக்கும் கழுத்துக்குமே வந்து பாக்ஸ் வந்து நம்ம போட போகிறோம். ஓகேங்களா? இந்த சைடு பார்த்தீங்கன்னா எது ஃபஸ்ட்டு கோடோ அதுக்கு நேராக நம்ம வந்து பாக்ஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி பாருங்க, நம்ம பாக்ஸ் போட்டுட்டோம். அதே மாதிரி கழுத்து சைடுமே எது ஃபஸ்ட்டு கோடு வருதோ அந்த ஃபஸ்ட்டு கோடுக்கு நம்ம வந்து பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம வந்து அழகா பாக்ஸ் போட்டுட்டோம். இப்போ இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா 2 ஐட்டம் 3 ஐட்டத்தில் நம்ம வந்து ரவுண்டு போட்டுக்கலாம். இதே ஒடுக்கத்துலையும் நம்ம வந்து ரவுண்டு போட்டுக்கலாம். இல்லை கீழே வந்து எனக்கு அகலமான ரவுண்டு வேணும்னாலும் அப்படியும் போட்டுக்கலாம். இல்லை யூனெக் ரவுண்டு வேணும்னாலும் யூனெக் ரவுண்டும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? நம்ம எப்போதுமே புதுசாக பழகணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் பகுதியிலேருந்து 1/2 இன்ச்சு ஹைட்டில் வந்து நம்ம போட்டுக்கலாம். இது வந்து பானெக் ரவுண்டு. பாக்கழுத்துனா இந்த மாதிரி பாவா போடுவோம். பானெக் ரவுண்டா அப்படின்னா இந்த கார்னர் பகுதியில் மட்டும் ஒரு ரவுண்டு ஷேப் வரும். ஓகேங்களா? இதுக்கு ரவுண்டு எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் பகுதியில இருந்து 1/2 இன்ச் ஹைட்ல இந்த மாதிரி கோடு போட்டுக்கலாம். கரெக்டா பாருங்க, 1/2 இன்ச்சுக்கு. ஓகேங்களா? இப்படி வச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். 1/2 இன்ச்சு ஹைட்ல இந்த மாதிரி கோடு போட்டுட்டு ரவுண்டு பார்த்தீங்கன்னா மேல இருந்தே போடாம கீழே மட்டும் அப்படியே நம்ம வந்து போட்டு கொண்டு வரணும். அவ்வளோதான். பாருங்க, இந்த ரவுண்டு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த ஆம்கோல் ரவுண்டு போடணும் அப்படின்னா இதோட ஹைட் வந்து எவ்வளோ குறிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளவுஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா 38. சைஸ் பார்த்தீங்கன்னா 38. ஓகேங்களா? இதுக்குமே இந்த ஹைட்டு வளைவு போடுவதற்குமே இதுக்குமே நம்மளுக்கு வந்து சைஸ் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். இது பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு ஹைட்டில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக பாருங்கள், 1 இன்ச்சு ஹைட்டில் வந்து நம்ம மார்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த 1 இன்ச்சு ஹைட்டு வந்து எந்த சைஸில் இருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா 28 சைஸில் இருந்து 42 சைஸ் வரைக்குமே இந்த 1 இன்ச்சு தான் நம்மளுக்கு வந்து வரும். ஓகேங்களா? 28லேருந்து 28, 29, 30 இப்படி வரிசையாக வரும்ல. 28லேருந்து 42 சைஸ் வரைக்குமே இந்த 1 இன்ச்சு ஹைட்டில் தான் நம்ம வந்து ஆம்கோல் ரவுண்டு வந்து போடணும். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு சைஸ் எவ்வளவு 38 வருது. ஓகேங்களா? அப்போ 38க்கு நம்மளுக்கு 1 இன்ச்சு தான் வரும். இதோட சென்ட்ரு பகுதியை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். வளைவு போடும்போது இங்கே இருந்தே நம்ம வந்து வளைவு போடக்கூடாது. இந்த 2 இதுக்கு பாருங்க, இந்த ஹைட்டுக்கு சென்ட்ரு பகுதி வந்து எவ்வளவுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹைட்டை வந்து மார்க் பண்ணிக்கலாம். 6 இன்ச் வருது. அதில் சென்ட்ரு பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச் வருது. அதே மாதிரி இந்த சைடுமே பாருங்க 6 இன்ச் வருது. அதில் சென்ட்ரு பகுதி பார்த்தீங்கன்னா 3 இன்ச் வருது. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம்.
இந்த மார்க் பண்ண இடத்துல இருந்து தான் நம்ம வந்து ஒரு வளைவு வந்து போடணும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து டாட்டாக வச்சுக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்க, நம்ம வந்து அழகா வந்து ஆம்கோல் ரவுண்டு வந்து போட்டுட்டோம். இந்த மாதிரி மெத்தடில் தான் போடணும். ஓகேங்களா? உங்களுக்கு சைஸ் வந்து என்ன சைஸ் வருதுன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு இதோட ஹைட்டை வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டா அதில் சென்ட்ரு பகுதியை மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த சைடு ஹைட்டையுமே செக் பண்ணி பார்த்துட்டு சென்ட்ரு பகுதியை மார்க் பண்ணிட்டு இந்த ரவுண்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக அழகாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 3 முறை பேப்பர் கட்டிங் கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே வந்துடும், கஷ்டமே இருக்காது. இப்போ வந்து உங்கள் அளவுலே கட் பண்ணி தைக்கணும் அப்படின்னா இந்த சார்ட் வாங்கி உங்கள் நேம் வந்து எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம நார்மல் ப்ளவுஸ் கட் பண்ணும்பொழுது இதே அளவையே யூஸ் பண்ணி நம்ம தச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட பின் துண்டு பகுதி. ஓகேங்களா? இப்போ எல்லா அளவுகளுமே நம்ம வந்து குறிச்சிட்டோம். இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம வந்து அழகா நீட்டாக வந்து ப்ளவுஸில் பின் துண்டு பகுதி ஈஸியாகவே கட் பண்ணிட்டோம். நம்மளுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு பின் துண்டில் சரியான அளவில் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா முன் துண்டு கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ முன் துண்டு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, முன் துண்டு கட் பண்ணுறதுக்குமே இந்த மாதிரி சார்ட் பேப்பரை நம்ம வந்து 2ஆக வந்து மடித்து போட்டுக்கலாம். பின் துண்டுக்கு வந்து கீழே இருந்து நம்ம வந்து மேலே போனோம். ஓகேங்களா? இப்போ முன் துண்டு கட் பண்ணுறதுக்கு மேலே இருந்து தான் கீழே வந்து கட் பண்ணணும். நான் எப்படி கட் பண்ணுறனோ அதே மாதிரி மெத்தட்லேயே நீங்களுமே கட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஈஸியாகவே புரிஞ்சிடும், கஷ்டமே இருக்காது. பேப்பர் கட்டிங்கில் கட் பண்ணும் பொழுது முன்துண்டு வந்து நேர் பீஸில் தான் கட் பண்ணணும். ஓகேங்களா? துணியில் கட் பண்ணும்போது தான் அந்த நம்ம வந்து நேர் கட்டிங்கில் போடணுமா இல்லை கிராஸ் கட்டிங்கில் போடணுமான்னு நம்ம எப்படி ப்ளவுஸ் தைக்கணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி துணியில் தான் நம்ம வந்து மாற்றி போட்டுக்கணும். பேப்பரில் வெட்டும் போது எல்லாமே நேராக தான் நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த பின்துண்டு அளவை வச்சு தான் நம்ம வந்து குறிக்க போகிறோம். கரெக்டாக பாருங்க, இந்த பேப்பரோட மடிப்பு பகுதியும் நம்ம வெட்டிய பேப்பரோட மடிப்பு பகுதியும் கரெக்டாக வந்து சேமாகவே வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த முன்துண்டு பகுதியில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து நம்ம 1/2 இன்ச் வந்து கூடுதலாக குறிக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் வந்து முன்னாடி வந்து கூடுதலாக குறிக்கணும். அது எந்த சைஸில் இருந்து குறிக்கணும்னு பார்த்தீங்கன்னா 38 சைஸில் இருந்து தான் நம்ம வந்து குறிக்கணும். 38, 39, 40 அதுக்கு மேலே என்னென்ன சைஸ் வருதோ அந்த சைஸ் எல்லாத்துக்குமே இந்த ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பட்டன் பட்டி சைடு ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம கூடுதலாக குறிக்கணும். ஓகேங்களா? 1/2 இன்ச் மட்டும்தான் குறிக்கணும். 37 சைஸ் வந்ததா அப்படின்னா நம்ம வந்து அதே சேம் அளவை அப்படியே நம்ம வந்து குறிச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு சைஸ் 38ங்கிறனால ஒரு 1/2 இன்ச் பாருங்க இந்த மாதிரி முன்னாடி பேப்பரை வந்து பின்பக்கமாக தள்ளி வச்சு நம்ம வந்து குறிச்சுக்கலாம். இந்த மாதிரி பாருங்க, நேராக வந்து லைன் போட்டுட்டு இதோட அவுட்லைனை பாருங்க. இது வந்து முன்கழுத்துக்கு இதே அளவு வந்து நம்ம குறிக்க கூடாது. ஓகேங்களா? அளவு பிளவுஸ்ல என்ன அளவு இருக்கோ அந்த அளவை தான் நம்ம வந்து குறிச்சுக்கணும். இப்போ இந்த கழுத்து அகலத்தை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம்.
ஆம்கோல் அளவு பாருங்க அப்படியே நம்ம வந்து குறிச்சுக்கலாம். ஆம்கோல் அளவு சைடுலையுமே எந்த மாற்றமே கிடையாது. இந்த கழுத்து இறக்கத்துக்கும் முன்னாடி மட்டும்தான் அளவுகள் வந்து மாறுபடும். இது போல பாருங்க சைடு அளவை நம்ம அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு கழுத்து அகலத்தை வந்து குறிச்சிடலாம். ஷோல்டர் அளவையுமே நம்ம வந்து குறிச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த அளவு இனிமேல் நம்மளுக்கு தேவைப்படாது. இந்த ஷோல்டர் அளவுக்குமே பாருங்க கரெக்டாக நம்ம வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ அளவு பிளவுஸை பார்த்தீங்கன்னா முன்பக்கமாக நம்ம 2ஆ மடிச்சு போடணும். அளவு பிளவுஸை பாருங்க இந்த மாதிரி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஷோல்டருக்கு நம்ம வந்து விட்டுட்டோம். கரெக்டாக அந்த 2ஆவது கோடுல இருந்து கரெக்டாக நம்ம வந்து வச்சுக்கணும். பாருங்க இந்த மாதிரி. ரெண்டு நெக்கையுமே பாருங்க இது போல கரெக்டா சேமா வச்சுட்டு இதோட ரெடி அளவை வந்து நம்ம அப்படியே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ரெடி அளவை குறிச்சிட்டு தையலுக்கு மேலே ஏற்றி ஒரு 1/2 இன்ச் ஹைட்ல வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச் ஹைட்ல வந்து மார்க் பண்ணி தான் நம்ம ரவுண்டு போட்டிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 1/2 இன்ச்சை வந்து நம்ம குறிச்சுக்கலாம். பாருங்க சைடுல பார்த்தீங்கன்னா இந்த சைடு தையல் அளவை தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். பாருங்க இந்த ரெடி அளவுக்கு நேராக வந்து வச்சுட்டு இந்த இடம் பாருங்க சைடுல வந்து நம்மளுக்கு இந்த கப்பகுதியோட எண்டு வந்து முடியுது. அந்த தையலுக்கு நேராக அந்த ரெடி அளவை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மார்க் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் வந்து கீழே வந்து இறக்கி குறிக்கணும். மேலே ஏற்றி குறிக்கக்கூடாது. மேலே ஏற்றி குறிச்சிங்க அப்படின்னா இதோட ஹைட்டு வந்து சின்னதாயிரும். ஓகேங்களா? இதுக்கு கீழே தான் 1/2 இன்ச் வந்து நம்ம குறிச்சுக்கணும். ஃப்ரண்ட் அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவை நம்ம வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் அளவுக்கு பாருங்க ரெடி அளவுக்கு நேராக அந்த மாதிரி வச்சுட்டு பாருங்க இதுக்கு தையலுக்கு நேராக வருது. அதை வந்து நம்ம மார்க் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு கீழே வந்து இறக்கி குறிச்சுக்கணும். ஓகேங்களா? ஃப்ரண்ட் அளவு பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் பட்டி அளவை எடுத்துக்கணும். அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆம்கோல் அளவு அந்த சைடு அளவை வந்து எடுத்துக்கணும். இப்போ சென்ட்ரு பகுதியில் வந்து அளவு வந்து எடுக்க போகிறோம். சென்ட்ரு பகுதியில் அளவு எடுக்கிறதுக்கு இந்த ஐப்பட்டி சைடு இருக்கக்கூடிய அந்த அளவை தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். இது போல பாருங்க நம்ம 3 டாட்ல இந்த மெயின் டாட் அளவை தான் நம்ம வந்து அந்த ஹைட்டை தான் அளவு வந்து எடுக்க போறோம். ஓகேங்களா? இந்த நுனி பகுதி பாருங்க இந்த நுனி பகுதிக்கு நேராக நம்ம வந்து பிடிச்சிக்கலாம். அந்த விரல் பகுதியை வச்சு பாருங்க இந்த ரெடி அளவுக்கு நேராக பாருங்க நம்ம கரெக்டாக வச்சுட்டு இந்த துணியை வந்து இழுக்கக்கூடாது. ஓகேங்களா? இழுத்தீங்க அப்படின்னா ஹைட் வந்து நம்மளுக்கு கூடுதலாக வந்துடும். இழுக்காம நார்மலாக இந்த மாதிரி வச்சுக்கலாம். நுனி பகுதியை வச்சுட்டு இந்த இடம் பாருங்க இந்த துணியை இப்படியே வளைச்சு அதுக்கு நேராக ரெடி அளவை நம்ம மார்க் பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு இந்த மாதிரி தான் நம்ம வந்து குறிக்கணும். இப்போ இந்த கீழே மார்க் பண்ண பாருங்க கீழே வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இந்த 3 பாயிண்ட்டுக்கு ஒரு வளைவு சேஃப் வந்து நம்ம கொடுக்க போறோம். ஓகேங்களா? இப்போ வந்து நேராக வந்து வளைவு சேஃப் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த சென்டரில் குறிச்சிருக்கோம் இல்லையா அந்த 2ஆவது பாயிண்ட்டுக்கு நேராக ஒரு லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ 2ஆக மார்க் பண்ண இந்த 3 பாயிண்ட்டுக்கும் பாருங்க ஒரு வளைவு சேஃப் வந்து நம்ம கொடுத்துடலாம். இப்போ பாருங்க இதை வந்து அப்படியே ரவுண்டாவே நம்ம போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டாட்டா போட்டுக்கோங்க. நேராக வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம டார்க்கா போட்டுக்கலாம்.
இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கோட்டுக்கு நேராக நம்ம வந்து பாக்ஸ் வந்து போட்டுக்கலாம். இப்போ இதோட ரவுண்டுக்குமே பார்த்தீங்கன்னா அதே பானைக் ரவுண்டுக்கு நம்ம 1/2 இன்ச்சு தான் மார்க் பண்ணியிருந்தோம். இந்த கார்னர் பகுதியில் அதே ஹைட்டை இங்கேயே நம்ம குறிச்சிக்கலாம். முன்கழுத்து ரவுண்டு பார்த்தீங்கன்னா குறுகலாகவும் போடக்கூடாது, அகலமாகவும் போடக்கூடாது. சரியான ரவுண்டில் வந்து போடணும். அப்போ தான் முன்பக்க ரவுண்டு ரொம்ப ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்க நம்ம வந்து அழகாவே போட்டுட்டோம். இது இந்த பிளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் ஓகேங்களா. சைஸ் பார்த்தீங்கன்னா 38. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம ஆம்கோல் சைடு வந்து குடஞ்சி கட் பண்ணணும். இது நம்ம கட்டிங்கில் வந்து குடஞ்சி கட் பண்ண வேணாம். நம்ம வந்து ஸ்லீவ் தைக்கும் பொழுது அந்த ப்ளவுஸில் ஸ்லீவ் தைக்கும் பொழுது மட்டும்தான் இந்த ஃப்ரண்ட்டில் வந்து குடஞ்சி கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அளவுகள் வந்து நம்மளுக்கு சரியாக கிடைக்கும். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பேப்பரில் வந்து நம்மளுக்கு மடிப்பு பகுதியாக இருக்குது. துணியில் கட் பண்ணும் பொழுது இதை வந்து ஓப்பனாக நம்ம வந்து கட் பண்ணிட்டுறணும் ஓகேங்களா. முன் துண்டில் பார்த்தீங்கன்னா 2 பீஸ் வரும் ஓகேங்களா. இது பேப்பர்லேங்கவும் இந்த மாதிரி மடிப்பாக போட்டுக்கலாம். துணியில் கட் பண்ணும் பொழுது இதை வந்து குறுக்க வந்து ஓப்பனாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ முன்துண்டுமே அழகாக ஈஸியாக கட் பண்ணிட்டோம். முன்துண்டில் இன்னொரு பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா பெல்ட்டு பட்டி இப்போ எப்படி ஈஸியாக கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பெல்ட்டு பட்டியை பாருங்கள், பின்பக்கமாக இந்த மாதிரி நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். ஏன்னா கோடு கோடாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து குழப்பமாயிருங்கிறதுக்காக இந்த பேப்பரை வந்து பின்பக்கமாக நம்ம வந்து போட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 3/4 இன்ச் வந்து தையலுக்காக விட்டுறலாம் ஓகேங்களா. பாருங்க கரெக்டாக ஒரு 3/4 இன்ச் வந்து தையலுக்காக நம்ம விட்டுறலாம். இப்போ பெல்ட்டு பட்டியோட உயரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் பட்டி சைடு வரக்கூடியது தான் பெல்ட்டு பட்டியோட உயரம் ஓகேங்களா. இப்போ கீழே பாருங்க நம்ம வந்து 1/2 இன்ச் அல்லது 3/4 இன்ச் நம்ம தையலுக்கு விடலாம். அதுக்கு மேலே கூடுதலாக விட வேணாம். 1/2 இன்ச் அல்லது 3/4 இன்ச் இந்த 2 அளவில் எது வேணாலும் நம்ம தையலுக்கு விட்டுக்கலாம். பாருங்க இதோட ரெடி அளவை வந்து தையலுக்கு நேராக வருதா அதுக்கு நேராக வந்து மார்க் பண்ணிட்டு தையல் இணைக்கிறதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம ஏற்றி குறிச்சுக்கலாம் ஓகேங்களா. இது அப்படியே நேரா பாருங்க ஒரு லைன் போட்டுறலாம். இப்போ இதோட ஹைட் வந்து 5 இன்ச் வருது. இந்த சைடு 5 இன்ச் வருதான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ உயரத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அளவு வந்து குறிச்சிட்டோம். அப்போ அதே மாதிரி சைடுக்குமே நம்ம வந்து அளவு குறிக்கணும். உயரம் பார்த்தீங்கன்னா இந்த பட்டன்பட்டி சைடு இந்த சைடு அளவு குறிச்சிருந்தோம். இதுக்கு எதிர்ப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு அளவை வந்து நம்ம குறிச்சுக்கணும். பாருங்க இதுக்கு நேராக கரெக்டாக வச்சுட்டு இந்த இடம் வருது தையலுக்கு நேராக குறிச்சிட்டு எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 1/2 இன்ச் ஓகேங்களா. இப்போ இதுக்கு அகலத்துக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த அளவை தான் நம்ம வந்து எடுத்துக்கணும்.
பாருங்க உள்ளே இருக்கக்கூடிய அந்த பிசுறு பகுதியோட சேர்த்து அதே அளவை குறிச்சிட்டு எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்சு வந்து நம்ம சேர்த்து குறிச்சுக்கலாம். கரெக்டா பாருங்க ஒரு 2 இன்ச் வந்து நம்ம சேர்த்து குறிச்சுக்கலாம். இப்ப இந்த பகுதிக்கும் இந்த ஃபர்ஸ்ட் கோட்டுக்கும் தான் நம்ம வந்து ஒரு வளைவு வந்து போட போறோம். இந்த உள்ள பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து குடஞ்சி ஒரு வளைவு போடக்கூடாது. லைட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் அல்லது 1/4 இன்ச் ஹைட்டில் தான் வளைவு ஷேப் வந்து கொடுக்கணும். ஒரு 1/4 இன்ச் அந்த ஹைட்டில் தான் வளைவு ஷேப் வந்து கொடுக்கணும். இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இது பாருங்க பெல்ட்டு சைஸ் பார்த்தீங்கன்னா 38 சைஸ் ஓகேங்களா. இதில் நம்மளுக்கு வந்து துணியில் கட் பண்ணணும் அப்படின்னா இந்த பெல்ட்டு பட்டிக்கு எத்தனை பீஸ் தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா 4 பீஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும். ஒருவேளை துணியில் வந்து பத்தலை 4 பீஸ் வரலை 2 பீஸ் வருது அப்படின்னா 4 பீஸ் வரலை அப்படின்னா கண்டிப்பாக குறைஞ்சது 2 பீஸாவது கண்டிப்பாக நம்ம கட் பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா. நம்ம ப்ளவுஸ் முறைப்படி கட் பண்ணணும் அப்படின்னா இந்த பெல்ட்டு பட்டிக்கு துணியில் 4 பீஸ் கட் பண்ணணும். மெயின் கிளாத் 4 பீஸ் கட் பண்ணணும். துணி பத்தலை அப்படின்னா குறைஞ்சது 2 பீஸாவது நம்மளுக்கு தேவைப்படும். இதுவுமே பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஓப்பன் பகுதி வெட்டணும். இப்போ நம்ம பேப்பரில் வந்து வெட்ட தேவையில்லை. இதை இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் கட்டிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க பேப்பர் அந்த மாதிரி நம்ம வந்து மடித்து போட்டுக்கலாம். மடிப்பு பகுதி நம்மளை பார்த்து வர்ற மாதிரியும் அதுக்கு எதிர்ப்புறம் ஓப்பன் பகுதி பார்த்தீங்கன்னா எதிர்ப்புறம் வர்ற மாதிரி நம்ம மடித்து போட்டுக்கலாம். இப்போ கீழே வந்து பாருங்க நம்ம வந்து பட்டி மடிச்சு தைக்க கண்டிப்பா 2 இன்ச் விடணும் ஓகேங்களா. பட்டி மடிச்சு தைச்சு ஹெம்மிங் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு சரியான அளவு 2 இன்ச் தான் விடணும். இது போல பாருங்க நம்ம வந்து மார்க் பண்ணி இந்த மாதிரி நேரா வந்து லைன் போட்டுக்கலாம். இப்போ ஸ்லீவ் உயரத்துக்கு பாருங்க நம்ம வந்து கரெக்டாக வந்து வச்சுக்கலாம் மடிப்பு பகுதியை. இந்த பேப்பரோட மடிப்பு பகுதியும் இந்த ஸ்லீவோட மடிப்பு பகுதியும் கரெக்டாக சேமாக வச்சுக்கணும். பாருங்க இந்த ஸ்லீவ் பகுதியும் பாருங்க கரெக்டாக இந்த லைன் போட்டிருந்தோம் இல்லையா அதை ஒட்டியே கரெக்டாக இருக்கணும் இந்த மாதிரி. இப்போ பாருங்க நம்ம வந்து இந்த ஸ்லீவ் தையல் வந்து எந்த இடத்துல வருதோ அதோட ரெடி அளவை நம்ம வந்து குறிச்சுக்கலாம். மேலே ஏற்றி ஒரு தையலுக்காக குறிச்சுக்கலாம். கீழே இறக்கி குறிச்சிங்க அப்படின்னா கை வந்து சின்ன கையாக வந்துடும். மேலே ஏற்றி தான் 1/2 இன்ச் வந்து நம்ம குறிச்சுக்கணும் ஓகேங்களா. இந்த மாதிரி பாருங்க. சைடுலையுமே பாருங்க கரெக்டாக வச்சுக்கலாம். பாருங்க இதோட ரெடி அளவை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். மேலே வந்து ஏற்றி ஒரு 1/2 இன்ச் ஹைட் வந்து குறிச்சுக்கலாம். சைடுலையுமே பார்த்தீங்கன்னா இந்த சைடு அளவை வந்து அப்படியே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இந்த கட்டிங்க்கு சைடு அளவு நம்மளுக்கு தேவைப்படாது. தைக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த சைடு அளவு நம்மளுக்கு தேவைப்படும். அதனால நேராகவே கட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல இருந்து தையலுக்கு வந்து எவ்வளவு விடணும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாருங்க ஒரு 2 இன்ச் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது போல பாருங்க நேரா வந்து நம்ம கோடு போட்டுக்கலாம் ஓகேங்களா. இதையுமே நேரா நம்ம பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். இந்த இடத்துல இருந்து பாருங்க ஒரு 2.5 இன்ச்சுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம்.
இதுக்குமே பார்த்தீங்கன்னா சைஸை பொறுத்த அளவுகள் வந்து இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் கோடு ஓகேங்களா? இந்த மாதிரி பாருங்க ஒரு ரவுண்டு ஷேப். இது வந்து நீங்க போட போட தான் அளவு வந்து கரெக்டா இருக்கும். இப்ப நேரா பாக்ஸ் போட்டுட்டேன். இதுல இருந்து ஒரு 1 இன்ச்சை வந்து நம்ம லெஸ் பண்ணிக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் கட்டிங். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஸ்லீவுக்குமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம குடஞ்சி கட் பண்ணணும். நம்ம வந்து துணியிலே கட் பண்ண வேணாம். ஸ்லீவ் இணைக்கும் போது மட்டும்தான் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து நீங்கள் யாருக்கு கட் பண்ணுறீங்களோ அவங்களோட நேம் வந்து நம்ம வெட்டிய பாகம் எல்லாத்துலேயுமே நேம் போட்டுட்டு அதை நீங்கள் கட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இந்த கழுத்து பீஸும் பட்டன் பட்டியும் நம்ம பேப்பரில் கட் பண்ண வேணாம். துணியிலே நேரடியாக கட் பண்ணிக்கலாம். துணியில் கட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இப்போ அளவு ப்ளவுஸ் தேவைப்படாது. எல்லா அளவுகளையுமே நம்ம பேப்பர்லேயே கட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்க நம்ம ப்ளவுஸோட பின் துண்டு முன் துண்டு கை பெல்ட்டு பட்டி எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். இப்போ துணியில் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். துணி பாருங்க நீங்க ஃபர்ஸ்ட் கட் பண்ணும் பொழுது துணி வந்து 1 மீட்டர் கிளாத் கண்டிப்பா நம்ம எடுத்துக்கணும். இந்த எழுத்து பகுதி பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வர்ற மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரியே பாருங்க பிளவுஸை வந்து இந்த மாதிரி 2ஆ தான் போடணும். துணியை இப்படி பார்த்தீங்கன்னா பாதியோட மடிச்சு போடவே கூடாது. ஓகேங்களா? இந்த மாதிரி பாதியா மடிச்சு போடக்கூடாது. 2ஆவே தான் போடணும். இதுதான் நம்மளுக்கு சரியான மெத்தடு. பாருங்க மடிப்பு பகுதி நம்மளை பார்த்து வர்ற மாதிரி வச்சுக்கணும். எதிர்ப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பகுதி எதிர்ப்புறம் வர்ற மாதிரி வச்சுக்கணும். எல்லா அளவுகளுமே நம்ம பேப்பரில் தான் கட் பண்ணியிருக்கோம். பேப்பரை அப்படியே நம்ம போட்டு வந்து கட் பண்ண போகிறோம். கரெக்டாக தான் விட்டு கட் பண்ணணும். எக்ஸ்ட்ராலாம் நம்ம வந்து கட் பண்ணக்கூடாது. எக்ஸ்ட்ரா கட் பண்ணிங்க அப்படின்னா துணி நம்மளுக்கு பத்தாமல் போயிடும். இப்போதைக்கு நம்ம வந்து ஷார்ட் பீஸ் எடுத்து அவுட்லைன் வந்து போட்டுக்கலாம். இப்போ பாருங்க இந்த பின் துண்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்க நம்ம வந்து பின் துண்டு வந்து கட் பண்ணிட்டோம். இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முன் துண்டு வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். முன் துண்டு எப்போதுமே நம்ம வந்து நேர் பீஸில் போடவே கூடாது. கிராஸ் பீஸில் தான் போடணும். நேர் பீஸில் போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு கப்பகுதி பார்த்தீங்கன்னா சரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். எப்போதுமே அந்த முன் துண்டு பகுதியை நம்ம கிராஸ் துண்டில் தான் போடணும். இப்படியே பாருங்க இப்படியே போட்டால் இது வந்து நேர் கட்டிங். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம வந்து போடக்கூடாது. கிராஸ் கட்டிங்கில் தான் போடணும்.
கிராஸ் கட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த கரைப்பகுதி இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த துணியோட கரைப்பகுதி. இந்த கரைப்பகுதியை நோக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டரோட கார்னர் பகுதியும் இந்த ஆம்கோலோட கார்னர் பகுதியும் கரைப்பகுதியை ஒட்டுன மாதிரி தான் வச்சுக்கணும். ஓகேங்களா? துணி பத்தலைங்கிறதுக்காக இப்படி கிராஸாக போட்டிங்க அப்படின்னா இந்த ஷோல்டர் பகுதி இந்த கழுத்து சைடு பார்த்தீங்கன்னா இப்படி துணி வந்து கிராஸாக சுருக்கங்கள் விழுக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? சரியான கிராஸ், அதாவது கரெக்டான கிராஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேப்பரை பாருங்க, இந்த மாதிரி பொசிஷன்ல போட்டாதான் இது நம்மளுக்கு சரியான கிராஸ்ல இருக்கும். இது பாருங்க, அப்படியே வச்சுட்டு நம்ம அவுட்லைன் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்க, நம்ம வந்து முன்துண்டுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெல்ட் பட்டி வந்து கட் பண்ணிக்கலாம். பழகிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து 1 மீட்டர் பிட்டு துணி அல்லது பீஸில் கிழிச்சாலும் சரி 1 மீட்டர் கண்டிப்பாக இருக்கணும். (28) சைஸ்ல இருந்து 39 சைஸ் வரைக்குமே கண்டிப்பா 1 மீட்டர் துணி கண்டிப்பா எடுத்துக்கணும். 40 சைஸ்ல இருந்தா அதுக்கு மேல வரக்கூடிய சைஸ் எல்லாத்துக்குமே 1.25 மீட்டர் கண்டிப்பா எடுத்துக்கங்க. ஓகேங்களா? இப்ப பாருங்க, நம்ம வந்து பெல்ட்டுமே நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4ஆக தான் நம்ம வந்து மடிச்சு போடணும். மடிப்பு பகுதி நம்மளை பார்த்து வர்ற மாதிரி வச்சுக்கணும். ஸ்லீவுக்கு பாருங்க, கீழே வந்து நம்மளுக்கு கரெக்டா இருக்கு. இந்த அக்குள் பகுதி கிட்ட மட்டும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து தைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துக்கிட்ட மட்டும்தான் நம்ம வந்து பீஸ் கொடுத்து தைக்கணும். கீழே வரைக்கும் தைக்க தேவையில்லை. இந்த இடத்துல மட்டும்தான் நம்ம பீஸ் வந்து கொடுத்து தைக்க போறோம். இதுக்கு வந்து 4 பீஸ் கண்டிப்பா நம்மளுக்கு தேவைப்படும். இதை வந்து நம்ம லாஸ்டா கட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து 2 கொக்கி பட்டியும் நம்ம கழுத்து பீஸும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுல இருந்து பாருங்க, ஏதாவது ஒரு பட்டியை இந்த மாதிரி வச்சுட்டு கீழே 1 இன்ச்சு மேல 1 இன்ச்சு விட்டே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஐப்பட்டிக்கு அளவு வந்து எடுத்துக்கலாம். அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 இன்ச் வர்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஐப்பட்டிக்கு 3.5 இன்ச் வர்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஹைட்டு பார்த்தீங்கன்னா மேலே 1 இன்ச் அல்லது 1.5 இன்ச் விட்டாலும் சரி, மேலே 1.5 இன்ச்சு கீழே 1.5 இன்ச் விட்டுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா கொக்கி பட்டிக்கு நம்ம வந்து ஜாயிண்ட் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இந்த 2 பீஸையுமே நம்ம வந்து கொக்கி பெட்டிக்கு வச்சுக்கலாம். இது வந்து நம்ம ஜாயிண்ட் கொடுத்து தைக்கணும்.
அடுத்ததா பார்த்தீங்கன்னா நம்ம கழுத்து பீஸ் தான் கட் பண்ண போகிறோம். கழுத்து பீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்ததுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டபுள் தையல் தான் போட போகிறோம். ஓகேங்களா? டபுள் தையல் தைக்கணும் அப்படின்னா நம்ம கழுத்து பீஸோட அகலம் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சில் தான் கட் பண்ணணும். இந்த மாதிரி பாருங்க, கிராஸ் பீஸில் தான் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இது போல் நம்ம ஸ்கேலை வச்சு நம்ம வந்து லைன் வந்து போட்டுக்கலாம். அந்த மாதிரி இந்த மாதிரி வரிசையாக லைனாக ஸ்கேலை வச்சு லைன் போட்டுட்டு அப்புறம் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எப்போதுமே கழுத்து பீஸ் பார்த்தீங்கன்னா கரெக்ட் அளவாக கட் பண்ணாமல் எக்ஸ்ட்ரா ஒரு 2 பீஸ் வர்ற மாதிரியே நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். இது சைடில் பார்த்தீங்கன்னா கீழே மேலேயும் இந்த மாதிரி நேராக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம வந்து கழுத்து பீஸும் கட் பண்ணிட்டோம். இப்போ ஸ்லீவுக்கு வந்து ஒட்டு கொடுத்து தைக்கிறதுக்கு ஒரு 4 பீஸ் மட்டும் நம்ம கட் பண்ணணும். இதை நம்ம கரெக்டாக அந்த ஸ்லீவுக்குள்ளேயே வச்சிடலாம், இல்லாட்டினா தொலைஞ்சு போயிடும். ஓகேங்களா? ஸ்லீவுக்குள்ளே வச்சாதான் ஓகே இந்த ஸ்லீவுக்கு வந்து நம்ம ஒட்டு கொடுத்து தைக்கணுங்கிறது ஞாபகம் வந்து இருக்கும். இப்போ பாருங்க, இது வந்து ப்ளவுஸோட பின் துண்டு பகுதி, ப்ளவுஸோட முன் துண்டு பகுதி, ஸ்லீவ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெல்ட் பட்டிக்கு வந்து 4 பீஸ் கட் பண்ணணும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு குறைஞ்சது 2 பீஸ் அதுவும் நம்மளுக்கு தேவைப்படும். ஓகேங்களா? 2 பீஸ் வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம். இது கூடவே பார்த்தீங்கன்னா பெல்ட் பட்டி நல்லா கனமாக வரணும். அடியிலையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பீஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? அடியில் ஒவ்வொரு பீஸுக்கு பதிலாக அந்த பெல்ட் பட்டி கனமாக கொடுக்கணும். அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரு ஃபேண்ட்டு பட்டி வந்து கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா லைனிங் கிளாத்லேயே இந்த சைடு ஒரு 3 பீஸ், அந்த சைடு ஒரு 3 பீஸ், மொத்தம் 6 பீஸ் நம்மளுக்கு தேவைப்படும். ஆண்களுடைய ஃபேண்ட்டு துணியாக இருந்ததா அப்படின்னா ஒவ்வொரு பீஸ் 2 பீஸே போதுமானது. ஃபேண்ட்டு துணி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக லைனிங் கிளாத்தை யூஸ் பண்ணோம் அப்படின்னா 6 பீஸ், இதே மாதிரியே எக்ஸ்ட்ரா 6 பீஸ் நம்ம கட் பண்ணணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது கொக்கி பட்டிக்கு ஜாயிண்ட் கொடுக்கணும். இது ஐப்பட்டி, இது பார்த்தீங்கன்னா கழுத்து பீஸ். இது போல பாருங்க, நம்ம வந்து சுற்றி வச்சிடலாம். நம்ம எடுத்திருக்கக்கூடிய அந்த அளவுமே கண்டிப்பா நம்மளுக்கு தேவைப்படும். நம்ம அளவு பிளவுஸுமே பார்த்தீங்கன்னா தைக்கிறதுக்கு கண்டிப்பா நம்மளுக்கு தேவைப்படும். ஓகேங்களா? இதை இப்படியே நம்ம வந்து சுற்றி வச்சிடலாம். இப்போ இந்த பேப்பர் எல்லாத்தையுமே தனியாக நம்ம வந்து வரிசையாக அடுக்கி அதை தனியாக நம்ம வந்து ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிடலாம். ஓகேங்களா?
இப்போ நான் சொல்லி கொடுத்த மெத்தடு கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ஈஸியாக தைக்கிறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.